திரையில் கலக்கி வரும் ஜென்ம நட்சத்திரம், அதிகரிக்கும் தியேட்டர்களின் எண்ணிக்கை. தமிழ் சினிமாவில் கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை வெளியான திரைப்படம் ஜென்ம நட்சத்திரம். ஹாரர் மற்றும் த்ரில்லர் கதைக்களத்தில் வெளியாகி உள்ளது. கதாநாயகனாக தமன் அக்ஷன் மற்றும் கதாநாயகியாக மால்வி மல்கோத்ரா இருவரும் இந்த கதைக்கேற்ற ஆற்றல் மற்றும் தீவிரத்தை மிகச்சிறப்பாக திரையில் கொண்டு வந்துள்ளனர். இயக்குனர் மணிவர்மன் இயக்கத்தில் உருவான இந்த படத்தில் காளி வெங்கட், முனிஷ்காந்த், தலைவாசல் விஜய், வேல ராமமூர்த்தி, சந்தான பாரதி போன்ற பல பிரபலங்கள் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர். மேலும் சஞ்சய் மாணிக்கம் இசையமைத்துள்ள இந்த படத்திற்கு குரு சூர்யா எடிட்டிங் செய்துள்ளார். ஒரு பிரபல அரசியல்வாதியிடம் வேலை செய்யும் காளி வெங்கட், அரசியல்வாதியின் கருப்பு பணத்தை கடத்தி அவரது குழந்தையின் ஆபரேஷனுக்கு தேவைப்பட்ட போது அரசியல் தலைவரிடம் கேட்கையில் கொடுக்காத காரணத்திற்காக மக்களுக்கு தேர்தல் நேரத்தில் கொடுக்க வேண்டிய பட்டுவாடா பணத்தை எடுத்துக்கொண்டு பாழடைந்த கட்டிடத்தில் ஒளித்து வைக்க இது அரசியல்வாதிக்கு தெரியவர அரசியல்வாதியின் ஆட்களால் கொல்லப்படுகிறார். படத்தில் மனிதனுக்கு ஈக்குவலாக கிராபிக்ஸ் மூலம் உருவாக்கப்பட்ட நாய் ஹீரோவிடம் பம்மியும் கூடவே பதுக்கி வைக்கப்பட்டிருக்கும் பணத்தையும் அடையாளம் காட்டுகிறது. ஒரு நொடி படத்தின் கிளைமேக்ஸ் ரசிகர்களுக்கு எப்படி அதிர்ச்சியானதாக இருந்ததோ அதே போல இதன் கிளைமேக்ஸும் கணிக்க முடியாததாகவும் வித்தியாசமானதாகவும் அமைந்துள்ளது. நடிகர் முதல் இரண்டாம் கட்ட நடிகர்கள் வரை அனைவரும் தங்களது கதாபாத்திரத்தில் சிறப்பாக நடித்திருக்கின்றனர். குழந்தைகள், பெரியவர்கள் என அனைவரும் ரசித்து விரும்பி பார்க்கும் கதைக்களமாக மாறியுள்ளது. இதுவரை வெளியான பேய் படங்களை காட்டிலும் ஜென்ம நட்சத்திரம் வித்தியாசமாக அமைந்துள்ளது. இந்த திரைப்படம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் சமூக வசூல் வேட்டையையும் நடத்தி வருகிறது. படத்திற்கு திரையரங்கு தற்போது அதிகரித்துள்ளது. வார இறுதியில் குடும்பத்துடன் ஜென்ம நட்சத்திரத்தை பார்த்து வருவதால் திரையரங்கம் நிரம்பி வருகிறது. படத்தை பார்த்த மக்களும் படத்திற்கு ஆதரவான விமர்சனம் தெரிவித்து இரண்டாம் பாகத்திற்கு காத்திருப்பதாக தெரிவித்து வருகின்றனர். நீங்கள் படம் பார்த்தீர்களா? உங்களது கருத்தை கமெண்டில் பதிவு செய்யுங்கள்.